இப்போ சுத்தம் பண்ணி சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 or 2 more days ஆகிடும். நீங்கள் இங்கே எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறீங்க, அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணுறீங்க, அதிகாரிகளை விமர்சனம் பண்ணுறீங்க, காவல்துறை அதிகாரிகளை விமர்சனம் பண்ணுறீங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ஒவ்வொரு வடிவத்தில் வருது. எது உண்மை எது பொய்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒரு மணி நேரத்தில் இங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி இதுதான் சரி அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடியவங்க யாருன்றதையும் பார்ப்பாங்க. இவர் எப்போவுமே அரசை எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடியவர் அப்படின்ற பார்வை. அரசை மட்டும் இல்லைங்க, எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவார். அப்போ இந்த விஷயத்துக்கு முன்னாடி திமுக இருக்கா? ஆனால் ஒரு விஷயம் ஒரு உண்மை இருக்குன்னா, இவர் அரசு துறை மட்டும் இல்லை, அரசு எதிர்த்து எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பிட்டு நான் யாரும் சொல்ல விரும்பல. எல்லா பத்திரிகையாளர்களும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிஜேபியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் யாரும் பேசவே இல்லையா? எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு கட்சிக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. நிர்வாகம் எறும்பு மாதிரி எல்லாரும் சிக்குவாங்க. சிக்குனாங்கன்னா அங்கே ஜூஸ் தான். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் நான் 2 பேரும் பெரிய ஆளுமைகள், தமிழ்நாட்டில் 2 ஆளுமைகள். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். சவுக்கு சங்கரனுடைய வீடு சூறையாடப்பட்டிருக்கு. அது பின்னணியில என்ன காரணம்? கண்டிப்பா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. பின்னணியில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? இது எப்படின்னா, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் அதுக்கு முடிவே கிடையாது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது. அந்த அரசின் கீழ் தான் நம்ம இந்த அரசு தான் நமக்கு எல்லாமே பாதுகாப்பு உட்பட, அடிப்படை சுகாதாரம் உட்பட எல்லாத்தையும் தருது. இந்த அரசு தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அது அடிப்படையில் இருக்கிற சுகாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, இந்த அரசு தான் நமக்கு தரணும். அரசின் கீழ் நம்ம வரும். அந்த அரசு சரியாக இல்லை, ஊழல் அரசு, முறைகேடுகள் செய்யக்கூடிய அரசு அப்படின்னு சொன்னால் நம்ம சுட்டி காட்டலாம். அதுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் இந்த முறைகேடுகளை சுட்டி காட்டும் போது இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ சவுக்கு சங்கருக்கும் இந்த அரசுக்கும் என்ன பிரச்சனை? சவுக்கு சங்கருக்கும் இந்த காவல்துறைக்கும் என்ன பிரச்சனை? சவுக்கு சங்கருக்கும் மற்ற நிர்வாகங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்ற அரசியல் கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? இப்படி நம்ம பார்த்துட்டோம்னா, இங்கே சவுக்கு சங்கர்ன்ற ஒரு தனி மனிதராக தான் இருக்கிறார். அவர் ஒரு இயக்கமாக இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் யார்? யூடியூபர் ரைட். யூடியூபர்னு கேட்டால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை சொல்கிறீங்க. நீங்கள் சவுக்கு சங்கர் யார்? நீங்கள் யார்? நான் யார்? நம்ம எல்லாருமே ஒரு தனி மனுஷன், அவ்வளோதான். இந்த நாட்டோட ஒரு சிட்டிசன், அவ்வளோதான். நமக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த உரிமை அடிப்படையில் தான் சில அரசை நோக்கி நம்ம கேள்வி கேட்குறோம். இந்த அரசை நிர்மாணிக்கிறதும் நம்மள மாதிரியான தனித்தனி குடிமகன்கள் தான் இந்த அரசையே நிர்மாணிக்கிறோம். வாக்களிக்கிற சுதந்திரத்தின் மூலமாக நம்ம நிர்மாணிக்கிறோம். நமக்கு இந்த அரசை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இங்கே அந்த உரிமை நம்ம அந்த கேள்வி கேட்குற உரிமையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏதோ சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசணும், இல்லை இவங்களுக்கு ஆதரவாக பேசணும், அரசுக்கு ஆதரவாக பேசணுன்ற நிலைப்பாடில் நான் இல்லை. நான் நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். நாம் கேள்வி கேட்குற அதிகாரம் நமக்கு இருக்குது, உரிமை இருக்குது. அதிகாரன்றதோட இந்த இடத்துல கரெக்டான வார்த்தை உரிமைன்னு போட்டால் சரியாக இருக்கும். ஆனால் அந்த உரிமை இருக்குன்றதுனாலேயே நாம் காலம் மடக்கி உட்காந்துக்கிட்டு அத்தனை பேரையும் நம்ம சகட்டு மேனிக்கு நம்ம பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாது. நம்ம புகார் தெரிவிக்க முடியாது, அல்லது கேட்டால் ஒரு ரொம்ப கீழமைப்படுத்தி பேச முடியாது. நம்ம நமக்கான உரிமைகள் இருக்குது. இந்த சவுக்கு சங்கர் ஏதோ இந்த அரசு தான் எதிராக இருக்குது, இந்த காவல்துறை தான் எதிராக இருக்குன்னு கிடையாது. மிக மோசமான ஒரு மனிதர்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிக்குது சவுக்கு சங்கரை பற்றி. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையுமே நீங்கள் அரசு அதிகாரத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே இப்போ நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்கிறாங்க. அது அண்ணாமலையாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி, யார் வேணா இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு இயக்கத்தோட ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க, தலைவராக இருக்கிறாங்க, ஒரு இயக்கத்தோட அடையாளமாக இருக்கிறாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் இங்கே என்னவாக இருக்கார் கேட்டால் ஒரு தனி மனிதனாகவே இருக்கிறார். ஒரு குடிமகனா அது வேறு. இங்கே ஒரு சிட்டிசனாக இருக்கிறார், ஒரு தனி மனுஷனாக இருக்கிறார். நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே. யூடியூப்ன்றது ஒரு தொழில், அவ்வளோதான். இங்கே நீங்கள்
ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிமன்றம் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டது, காவல்துறை அதிகாரத்துக்கு உட்பட்டது. இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்புனா கூட நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 இடம் தான் போக முடியும். ஒன்று லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும், 2வதுன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டுக்கு போக முடியும், உங்களுக்கு நீதி வேணும்னா. இந்த 2 துறையுமே வந்து சவுக்கு சங்கர் வந்து கடந்த காலத்தில் வந்து அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும், அவர் வந்து குறை சொல்லாமலாம் இல்லை. அந்த நீதிமன்றமும் காவல்துறை மட்டுமே வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து எதிராக செயல்படல. நீதிமன்றமும் அவருக்கு பல முறை குட்டு வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு தடையும் ஒரு முறை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் சிலாகிச்சு போகிறீங்க. நான் பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதியோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்ன உடனே அதை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் வந்து யூடியூபர்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குது அப்படின்றத அவர் வந்து உட்காந்து படித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது நீங்கள் வந்து சிலாகிச்சுங்க. அதே நீதிமன்றம் உங்களை வந்து என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் அட்வைஸ் கொடுத்துருக்கு, என்ன மாதிரிலாம் உங்களை வந்து நீதிமன்றம் வந்து ஒரு குட்டு வச்சுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இது எல்லாத்தையுமே நம்ம பகுத்து பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு தனி மனித துவேஷத்தை வந்து முன்வைக்கிறாரு. சமீபத்தில் பேட்டி, இன்றைக்கி நேற்று 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பேட்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இயக்கத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தனி மனிதர் தான் சார். நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம், பெரிய பிரபலமான யூடியூபராக இருக்கலாம், நீங்கள் என்னதான் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் தனி மனிதர் தான் இங்கே. அப்போ நீங்கள் ஒரு தனி மனிதராக நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் என்ன சார் கேட்டால், ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவங்களை என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா விமர்சனம் வைக்கலாம். என்ன நீங்கள் இங்கே எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறீங்க, அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணுறீங்க, அதிகாரிகளை விமர்சனம் பண்ணுறீங்க, காவல்துறை அதிகாரிகளை விமர்சனம் பண்ணுறீங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பு வந்து ஒவ்வொரு வடிவத்தில் வருது. இப்போ நீங்கள் கடைசியாக யாரை கை வச்சுருக்கீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களை வந்து நீங்கள் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே அவங்கள வச்சு பேசும்போது அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுற விதமாக இதில் எது உண்மை எது பொய்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒரு மணி நேரத்தில் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி இதுதான் சரி அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடியவங்க யாருன்றதையும் பார்ப்பாங்க. இவர் எப்போவுமே அரசை வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடியவர் அப்படின்ற பார்வையை பார்ப்பாங்க. அரசை மட்டும் இல்லைங்க, எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவார், எல்லாரையும் பண்ணுறது தான். இன்றைக்கி ஒரு நாள் இப்படி பேசுவார், நான் திடீர்னு வந்து சீமான் அவர்கள்னு சொல்லுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே சீமானே வந்து கேட்டால் சின்னம் பறி போன போது கேலி கிண்டல் பண்ணவர் தான். அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் இப்படி ஒரு நிலையான ஒரு கேட்டால் நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த கருத்தை சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டோன் அண்ட் டெனர் சொல்லுவாங்க, அந்த வார்த்தை பிரயோகங்கள், இதெல்லாம் வந்து கேட்டால் விமர்சனம். இப்போ இங்கே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த ஊழல் குற்றச்சாட்டு வைக்கணும்னு கேட்டால் அவங்களோட சேர்ந்து நீங்கள் வைக்கிறது பிரச்சனையே கிடையாது சார். அவரோட நீங்கள் வந்து போலீஸை கனெக்ட் பண்ணுறீங்க. காவல்துறைன்னு கேட்டால் நான் மீண்டும் கூட சொல்லுங்கன்னா, காவல்துறை பொறுத்த வரைக்கும் இங்கே மற்ற துறைகளை காட்டிலும் அரசு சொல்லக்கூடியதை செய்யக்கூடியது தான் வந்து காவல்துறை. ஓகே, அப்போ மற்ற துறைகளும் செய்யக்கூடியது தான், இருங்க மற்ற துறைகளும் செய்யக்கூடியது தான். ஆனால் காவல்துறை வந்து கேட்டிங்கன்னா 24 மணி நேரம் அவங்களுடைய வேலை. அரசு என்ன உத்தரவு போடுதோ அந்த அரசு உத்தரவு 24 மணி நேரம் செய்யக்கூடிய துறை எதுன்னு கேட்டிங்கன்னா அது காவல்துறை. அப்போ இந்த விஷயத்துக்கு முன்னாடி திமுக இருக்கா, இருக்குதா இல்லையான்றது நம்ம வந்து உடனே இப்போ நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி நம்ம அவசரப்பட்டு நம்ம சொல்லிட முடியாது சார். ஆனால் ஒரு விஷயம், ஒரு உண்மை கேட்டினா, இவர் அரசு துறை மட்டும் இல்லை, அரசு சார்ந்த எல்லா அரசு நிர்வாகத்தை மட்டும் இல்லை, அரசு நிர்வாகத்தை சார்ந்த எல்லா துறைகளையுமே இவர் வந்து பேசுகிறாரு. குறிப்பிட்டு வந்து கேட்டிங்கன்னா காவல்துறை எந்த துறையோட கனெக்ட் பண்ணும் போதெல்லாம் இவர் காவல்துறையோட கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது சார். இது வந்து வீட்டை வந்து ஏதோ இவங்க போனாங்க, கழிவுகளை கொண்டு போய் கொட்டினாங்க, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்வீங்க நெக்ஸ்ட்டு? அடுத்தது நான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எங்கே போவீங்க? அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போவேன். இப்போ முடிஞ்சிடுச்சா? நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்து நின்றுட்டீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். எல்லாருக்கும் இதான் நிலமை. மிரட்டி பார்க்குறாங்க. இது மிரட்டுன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஏன் சார் மிரட்டுற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும்? இப்போது நமக்கு ஒரு இமேஜ் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஏன் மிரட்டுற அளவுக்கு? இப்போ நான் கேட்குறேன், அரசை யாரும் எதிர்த்து விமர்சனம் பண்ணலையா? எந்த பத்திரிகையாலும் பண்ணவே இல்லையா? யாரும் பண்ணவே இல்லை. சவுக்கு சங்கர் மட்டும்தான் பண்ணுறாரா? அரசு எதிர்த்து எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பிட்டு நான் யாரும் சொல்ல விரும்பல. எல்லா பத்திரிகையாளர்களும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிஜேபியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் யாரும் பேசவே இல்லையா? எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு கட்சிக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஏன் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் சொல்கிறேன், இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஏதேனும் ஒரு கட்சிக்கு
ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, இல்லை அந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, இல்லை ஃபினான்சியலாக இருக்கிறாங்க. இப்படி தான் யூடியூப்ல நான் எல்லாருமே. அப்ப இந்த மிரட்டலுக்கு பின்னாடியும் ஒரு கட்சி இருக்கு. கண்டிப்பா இருக்கும். நான் தான் சொன்னேன், இவருக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த மிரட்டலை பத்தி பேசுவோம். இப்ப அவரு அதுக்கு இல்ல சார், நான் கண்டிப்பா நான் சொல்றேன் சார். இவர் சொல்லக்கூடியது நம்ம மறைச்சு ஏன் பேசணும்? ஆளுங்கட்சி தான் இவர் சொல்றாரு, சரிங்களா? ஆளுங்கட்சியை குறை சொல்றாரு, ஆளுங்கட்சி தான் எதிர்த்து பேசுறாரு, அதில் தான் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அதுவும் குறிப்பா இவர் சொல்லக்கூடியது இந்த விஷயத்துல சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வ பெருந்தகையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் உயர் அதிகாரியும் இணைஞ்சு தான் இதை செயல்படுறாங்கன்னு சொல்கிறாரு. அவர் குற்றச்சாட்டு தான் நான் சொல்கிறேன். அவர் சொன்ன விஷயம் தான் நான் சொல்கிறேன். அப்போது செல்வ பெருந்தகை யார்? காங்கிரஸ் கமிட்டி தலைவர். திமுக அரசுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறார், சரிங்களா? அப்போது இங்கே சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் இந்த விஷயத்தில் செலக்டிவாக பேசுகிறார். செல்வ பெருந்தகையும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி மட்டுமே வந்து செஞ்சிட முடியுமா? அப்போது எச்சரிக்கையாக பேசுகிறார். இந்த எச்சரிக்கை உணர்வு வந்து கேட்டால் யூடியூப்பில் உட்காந்து நீங்கள் பேசும்போது அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும். நீங்கள் விமர்சிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. என்னால் எல்லா பத்திரிகையாளரும் சொல்ல முடியும். யாரெல்லாம் திமுக எதிர்த்து விமர்சனம் பண்ணுறாங்க என்னால் சொல்ல முடியும். நாமளும் குறை சொல்கிறோம். நேற்று இதெல்லாம் பேசும்போது கூட நான் சொல்கிறேன், அரசுக்கிட்ட இந்த குறைகள் இருக்குன்னா அந்த குறைகள் நம்ம சொல்கிறோம். குறைகள் சொல்கிறது வேற, முறைகேட்டை சொல்கிறது வேற. ஆனால் சொல்லக்கூடிய விதம் தான் பிரச்சனைங்க. நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் சார், தனிப்பட்ட வன்மத்தை கக்கணுன்ற அவசியமே கிடையாது. தனிப்பட்ட வன்மம் வந்து பேசும்போது இருக்குது, நம்ம பார்க்குறோம். அது அவர் இயல்பு, அதை மாற்ற முடியல, நம்ம பார்க்குறோம். கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன். நான் வந்து ஏதோ சவுக்கு சங்கருக்கு வந்து எதிராக பேசணுன்ற எண்ணம் இல்லை, அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நிறைய கஷ்டங்கள் அனுபவி. இங்கே வந்து நிர்வாகம் வந்து இரும்பு மாதிரி. எது அந்த இரும்புன்றது எப்படி உச்சரிக்கிறேன்னு பாருங்கள். நிர்வாகம் என்பது இரும்பு மாதிரி. அந்த இரும்பு பிடிக்கல வந்து எல்லாருமே சிக்கியிருக்காங்க. ஜெயலலிதா சிக்கியிருக்கிறாங்க, கலைஞர் சிக்கியிருக்கிறாரு. கலைஞரை நடு ரோட்டில் உட்கார வச்சது எது? நிர்வாகம். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு காவல்துறை மட்டும் நினைக்கிறீங்களா? கிடையாது. நிர்வாகம் தான் நடு ரோட்டில் கலைஞரை உட்கார வச்சுது. நிர்வாகம் தான் ஜெயலலிதாவை வந்து படிக்கட்டாக நடக்க விட்டது. இந்த நிர்வாகத்துக்கு எல்லாருமே இந்த நிர்வாகத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டவங்க தான். மிசால வந்து கஷ்டப்படலையா? இன்றைக்கி இருக்க முதலமைச்சரும் சரி, காமராஜர் உட்பட. நிர்வாகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து இரும்பு மாதிரி சார். அங்கே வந்து நம்ம உலையாக இருக்க முடியாது. நம்ம உலையாக இருந்தோம்னா இரும்பு உரிக்கிறோம், நம்ம உலையாக இருக்க முடியாது கண்டிப்பாக. அப்போ அந்த நிர்வாகத்தோட இரும்பு பிடியில் வந்து கேட்டால் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈ மாதிரி, ஒரு கொசு மாதிரி. நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன், இங்கே இயக்கங்களே ஒன்றும் பண்ண முடியலன்ற. நான் இங்கே இப்போ ஒட்டுமொத்தமாக தலித் மக்களுடைய வந்து ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய வந்து திருமாவளவன் எப்படி வந்து இவ்வளோ வந்து பெண்ட் பண்ணி போகிறாரு? பெண்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் என்ன? ஆளுங்கட்சி சப்போர்ட் அவ்வளோ இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்குது. ஆனால் அண்ணாமலை நேற்று வரைக்கும் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோமாளின்னு விமர்சிக்கப்படுறாருல்ல. அவர் பண்ணுறது கோமாளித்தனமா இல்லையான்ற அதெல்லாம் அப்பாற்பட்டது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போது மத்தியில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாநில அரசோட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் பெண்ட் பண்ணுறாங்க. சில விஷயத்தில் மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து பெண்ட் பண்ணி போகுது, பார்க்குறோம்ல. ஏன்? நிர்வாக கட்டமைப்பு. நிர்வாகம் என்பது இரும்பு மாதிரி. அதை முதல்ல சவுக்கு சங்கர் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் வந்து டைல்யூட் பண்ணணும், இல்லை வந்து அவர் இந்த நேரத்தில் வந்து கேட்டால் நம்ம குத்தி காட்டணும் கிடையாது. அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நிர்வாகம் இரும்பு மாதிரி. எல்லாரும் சிக்குனாங்கன்னா அங்கே ஜூஸ் தான். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் நான் 2 பேரும் பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டில், 2 ஆளுமைகள். ஒரு ஆளுமை கலைஞர் நடு ரோட்டில் உட்கார வச்சாங்க, நடுராத்திரி வந்து கைது செஞ்சு. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா. ஏன் சங்கராச்சாரியார் பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த குடியரசுத் தலைவரை வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய கோயில் தேடி போய் தரையில் உட்கார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சங்கராச்சாரியர் என்ன நடந்தது சொல்ல பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இதெல்லாம் வந்து நிர்வாகம் என்பது ரொம்ப வலிமையானது. அப்போ அந்த நிர்வாகத்தை வந்து நம்ம வந்து விமர்சிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் தான் போய், இதை தான் சொல்கிறேன் நான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க. அந்த போலீஸ் வந்து யார் கீழே இருக்குது? நீங்கள் எந்த அதிகாரியை சொல்கிறீங்களோ அந்த அதிகாரி கீழே தான் சார் போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது. அதுதான் நேற்று கூட நான் ஒரு இடத்துல பேசுகிறேன். நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் குறைகள் நான் இப்போ நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், குறைகள் நீங்கள் சுட்டி காட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த சொல்லக்கூடிய அந்த விதம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அரசியல் கட்சி நமக்கு சப்போர்ட் இருக்குது, அந்த அரசியல் கட்சி சப்போர்ட் இருக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் நிறைய பாதிக்கப்பட்டாலும் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தோன்னா தன்னை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு குத்தி காட்டணும்னு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ இங்கேயும் கூட நீங்கள் வந்து கேட்டால் நேற்று தினம் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு இங்கே நெளிவு செழிவுன்னு இருக்குது சார். இப்போ திருமாவளவன் அரசியலில் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் கேட்டால் சகிப்புத்தன்மைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. விஷயம் தெரியாமல் பேசுகிறாங்க. கோபி நாயனார் கூட சொன்னார், திருமாவளவனுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது, அவருக்கு நெளிவு சுழிவு தெரியுது, அறிவு இருக்குது. திருமாவளவனுக்கு அறிவு இருக்குது, நெளிவு சுழிவாக எப்படி போகணும் சொல்லிட்டு சில நேரங்கள் விமர்சிக்கப்படும். இந்த அரசுக்கு வந்து இவர் வந்து கைக்கூலி ஆயிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நெளிவு சுழிவாக போகிறார்.
அதனால் வந்து இங்கே வந்து ஏன் இப்போ எல்லாருக்கும் தெரியாதா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க ஆட்சியை கலைச்சிட முடியும்னு கூட சொன்னாங்க. அண்ணாமலை நினச்சா கலைச்சிட முடியுமா? கலைச்சோம். ஏன்னா சென்ட்ரல்லேருந்து இவங்களுடைய சில சப்போர்ட் இருக்குது. ஏன்னா பாராளுமன்றத்தில் இவங்க வந்து 39 எம்பிகள் இருக்கிறாங்க. அங்கே வந்து இவங்களுடைய பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி ரெண்டு தரப்புலையும் வந்து கேட்டினா வந்து வளைஞ்சு நெளிஞ்சு தான் போயிட்டுருக்குறாங்க. மத்திய மாநில அரசு வந்து பெரிய யுத்தம் நடக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்ட வந்து ஒரு மாதிரி கொசு மாதிரி சிக்கிக்க கூடாதுல்ல. ஏற்கனவே இங்கே பயங்கர போராட்டங்கள் நடந்துருக்கு. ரெண்டும் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அடிக்கிறாங்க, யார் அடி வாங்குறாங்கன்னு தெரியாத அளவுக்கு தான் நடந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு பக்கம் வந்து உள்ளே போந்து பெரிய அரசியல் கட்சி, அதனால தான் நான் சொல்கிறேன், பெரிய இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசை எதிர்த்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வரம்புக்கு மேலே பேச முடியலன்னா அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்றது பாருங்கள். பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.